ரைட் மக்களே, கடைசி 10 நாளா பாத்தீங்கன்னா 3 போனை மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பயங்கரமா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா iQOO Neo 10, OnePlus 13R, அடுத்து Oppo Find X8. இந்த வீடியோல நம்ம iQOO Neo 10 உடைய ரிவ்யூ பார்க்க போறோம். மத்த 2 டிவைஸோட ரிவ்யூவை அடுத்தடுத்த வீடியோல நீங்க பாப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா புதுசா வித்தியாசமான ஒண்ணும் கிடையாது. பிளாஸ்டிக் பேக் பேனல் தான். பேக்ல உங்களுக்கு 4 சைடும் லைட்டா கர்வா இருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே கர்வால உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூசுவலா iQOO இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயரிஷான ஒரு கேமரா கட் அவுட் தான். ஸோ பேக்ல கர்வா இருக்கிறனால உங்களுக்கு கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இது எல்லாமே டிஃபால்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ டிசைன் பாக்குறப்ப பழக்கப்பட்ட டிசைன் தான், புதுசா எதுவும் இல்ல. அதே நேரத்தில் குறைன்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. போனோட வெயிட் உங்களுக்கு 209 கிராம் இருக்கு. ரைட்டா? அடுத்தது டிஸ்பிளே 6.78 இன்ச்க்கான ஒரு 1.5K டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபிளாட் டிஸ்பிளே அப்படின்றதுனால உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டுறதுக்கான ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா இடத்தையும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இது 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இது நீங்க 144 Hzலயே வச்சாலுமே உங்களுக்கு எப்பயுமே டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 120 Hz தான் இருக்கு 90% ஆஃப் த டைம். எப்போ 144 Hz மாறினா சில குறிப்பிட்ட ஆப்ஸ்க்கு போறப்ப 144 Hzக்கு மாறுது. இப்போ ஏதாவது ஒரு ஆப் 144 Hz சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த ஆப்ல போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க நான் பெஞ்ச் மார்க் ட்ரை பண்ற ஆப்புக்குள்ள போனேன் அப்படின்னா 144 Hz மாறும். மத்த எல்லா ஆப்லயும் டிஃபால்ட்டா இது 120 Hz தான் இருக்கு. இது அப்டேட்ல உங்க 144 Hz மாத்தலாம். அப்படி மாத்தினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா 144 FPS சப்போர்ட் பண்ற எல்லா கேம்ஸ்லயும் உங்களால 144 FPSல ப்ளே பண்ண முடியும். இதை தவிர்த்து ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா BGMI உங்களுக்கு 120 FPS டிஃபால்ட்டா இருக்கும். அதை 144 FPS மாத்த முடியும். அது எப்படி, அது எதனால அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு டிஸ்பிளேல இதெல்லாம் இருக்கு. இதை தவிர்த்து டிஸ்பிளேயோட கலர்ஸ் அண்ட் அக்யூரசி எல்லாமே இங்க சூப்பரா இருக்கு. அதுல எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல. நல்லா பிரைட்டா விவிடா இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஸ்பிளே நல்லா பண்ணிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிக்சல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஆக்யூரேட்டா இருக்காது. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். இந்த போனோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த போன்ல 8s Gen 4 கொடுத்திருக்காங்க. இந்த 8s Gen 4 லாஸ்ட் இயர் ஃபிளாக்ஷிப் ஆன 8 Gen 3க்கு கொஞ்சம் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். இந்த அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ற டிவைஸ் தான் இது. நீங்க பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸ்கோர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது, கரெக்ட். அதை தவிர்த்து அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரியல் வேர்ல்ட்ல நீங்க கேம் ஆடுறப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல iQOO உடைய Q1 சிப் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்கன்னா 144 FPS கேமிங் அதை இந்த Q1 சிப்னால தான் உங்களால பண்ண முடியும். நீங்க BGMI போயிட்டு ஃப்ரேம் இன்டர்போலேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களால 144 FPSக்கு கேம் ப்ளே பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான டாஸ்க்கு இந்த Q1 சிப் யூஸ் ஆகுது. சோ பேசிக்கா சொல்லணும்னா இதுல 2 ப்ராசஸர் இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். ரைட்டா? இதை தவிர்த்து LPDDR5X Ultra RAM UFS 4.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதோடைய ஸ்டார்டிங் வேரியன்ட் 128 GB வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன கணக்கு எனக்கு தெரியல. பட் இதுதான் மேட்டர். ஸ்டார்டிங் வேரியன்ட் தவிர்த்து இருக்கிற மிச்ச 2 வேரியன்ட்லயும் உங்களுக்கு 4.1 ஸ்டோரேஜ் கிடைக்கும். ரைட்டா? சரிடா, பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு சொல்றியாடா, தெர்மல்ஸ் எப்படி இருக்கு அதான முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த போன் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் கால் ஆஃப் டியூட்டி வெரி குட் இந்த போன்ல ப்ளே பண்ண மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். அந்த கேம் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கும் போது கூட போன் ஹீட் ஆன மாதிரி எனக்கு எந்த விதமான ஒரு ஃபீலும் கிடைக்கல. ரொம்ப மினிமலான ஒரு வார்ம் தெரிஞ்சு. அதை தவிர்த்து எனக்கு பெருசா ஹீட்டிங் இல்ல. ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் அது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வேப்பர் சாம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. அது இங்க சூப்பரா ஒர்க் ஆகுது, சந்தேகமே கிடையாது. ஸோ மொத்தத்துல நான் அதிகமா கேம் ஆடுவேன், எனக்கு இந்த 35,000 பட்ஜெட்ல ஒரு போன் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா இவனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதை இப்பயே சொல்லிடுறேன். அடுத்தது பேட்டரி. இந்த போன் உங்களுக்கு 8.1 mm திக்னஸ் இருக்கு பேட்டரி. ஆனா இதுல 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 வாட் ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுத்துருவாங்க. ஸோ 7000 mAh 120 வாட் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸும் இதுல சூப்பரா இருக்கு. நீங்க கேம் விளையாடுறப்ப இது நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு பெரிய பேட்டரி இருக்கிறனால உங்களால நல்லாவே கேம் ஆட முடியும் அப்படின்றது இந்த போனுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவா அமையுது. சோ மொத்தமாவே இந்த போன் ஒரு ஒட்டுமொத்த பேக்கேஜ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்குள்ள மேட்டர் இருக்கு. அடுத்தது கேமரா சைடு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு பிரைமரியா 50 MP ஒரு சோனி OIS போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரியா உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வேற கேமரா கிடையாது. அண்ட் கேமரால பாத்தீங்கன்னா இங்க விவோடைய ஸ்போன்ஸ்ல யூஸ் பண்ற அந்த நைஸ் கேமரா அல்காரிதம் இதுல யூஸ் பண்ணிருந்தா சொல்லியிருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் போட்டோ பாக்குறப்ப தெரியுது. பிரைமரி கேமரால எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. போட்டோஸும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. இது எல்லாமே பிரைமரி சென்சார் இருக்கு. அல்ட்ரா வைட் பாத்தீங்கன்னா ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய சிறப்பா இல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட் டீசென்ட்டா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களால பேக் கேமராலையும் சரி ஃப்ரண்ட் கேமராலையும் சரி 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஜெனரலா 4K 30 தான் செல்ஃபி கேமரா கொடுப்பாங்க. இங்க 4K 60 FPSலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட குவாலிட்டியுமே இந்த பிரைஸ்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க.
அடுத்தது சாஃப்ட்வேருக்கு வந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபன்டச் OS 15 ஆண்ட்ராய்ட் 15 இருக்கு. ஃபன்டச் OS பத்தி சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. யூஷுவலான ஃபன்டச் OS. இன்னும் மற்ற லேட்டஸ்ட் OSக்கு கீப் அப் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் இது இன்னும் நல்லாவே உங்களால் யூஸ் பண்ண முடியும். அனிமேஷன்ஸ் எல்லாமே பார்க்க ஸ்மூத்தா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, பிரச்சனை இல்லாம இருக்கும். பட் நீங்க மற்ற OSோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டெப் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஸ்பீக்கர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒர்க் ஆகுது. NFC இருக்கு, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல விஷயம். இதை தவிர்த்து இது ஒரு 5G ஃபோனும் கூட. இந்த டயத்தில் 5Gன்னு செப்பரேட்டா சொல்லணும் அவசியம் இல்லை, ஏன்னா வர்ற எல்லா ஃபோன்ஸும் 5Gல தான் வருது. ஸோ இதுவும் 5G ஃபோன் தான். ஓகேவா? ஓவரால் இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அட்டகாசமான ஒரு ஃபோன், நல்ல சந்தேகமே கிடையாது. இவ்வளோ தூரம் சொல்றியாடா, காசு வாங்கிட்டியாடா அப்படின்லாம் சில பேர் அந்த கூவிங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது. இதோடைய ப்ரைஸ்க்கும் இதில் உள்ள ஸ்பெக்குக்கும் நிஜமாவே இது ஒரு நல்ல ஃபோன் தான். எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லணும் எனக்கு தெரியல. ரெகுலராக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம போகிற வீடியோ அப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதில் உள்ள விஷயத்தை தான் நான் அப்படியே சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபோனுக்கு அமேசானில் ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்கள் பார்க்குறப்ப அது ரிலீஸ் ஆனால் ஆயிருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 4 வேரியண்ட்டில் இருக்குது. அது என்னென்ன வேரியண்ட் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன். ப்ரீ புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐக்கு உடைய ஒரு TWSம் ஃப்ரீயாக கிடைக்கும். அது போக இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு 2000 வரையும் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரீ புக் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த ஃபோன் கிடைச்சிருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு அரௌண்ட் 38-40,000 வரைக்கும் இந்த ஃபோனோட கடைசி வேரியண்ட் வரையும் போதும். ஓகேவா? ஸோ இதான் இந்த ஃபோனை பற்றி என்னோட ரிவ்யூ. இந்த பட்ஜெட்டுக்குள்ள நான் அதிகமாக கேம் ஆடுவேன், அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோ அந்த வீடியோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். Until then, this is Auri from Auri Tech Tamil signing out.